ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அண்மை செய்தி. சாம்சங் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக தொழிற்சங்க ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் இஸ்மாயில் நம்மோடு இணைந்திருக்கிறார். இஸ்மாயில், என்ன கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள்? இந்த போராட்டத்திற்கான காரணம் மற்றும் பின்னணி குறித்து சொல்லுங்க. ராதா, கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக பணிகளை புறக்கணித்து வேலைநிறுத்த போராட்டமானது நடத்தி வருகிறார்கள். 22 பேரை பணியிடை நீக்கம் செய்தது தொடர்பாக இந்த தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய 800க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர்ச்சியாக பணிகளை புறக்கணித்து தான் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கிட்டத்தட்ட CITU தரப்பு மற்றும் தொழிற்சாலை நிர்வாகம் மற்றும் தொழிலாளர் நல ஆணையம் சார்பாக 10க்கும் மேற்பட்ட முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றும் இதில் சுமூக உடன்பாடு எட்டாததால் இன்று பணிக்கு வர உள்ளோம் என தொழிலாளர்கள் அனைவருமே கடிதத்துடன் சாம்சங் தொழிற்சாலை நுழைவாயில் பகுதியில் அமைந்திருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் சவுந்தரராஜன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஐயா, இப்போ எதற்காக நம்ம தொழிற்சாலை நோக்கி வந்திருக்கோம்? இவங்க என்ன சொல்றாங்க? ஏன் உள்ள அனுப்ப மாட்டாங்க? நீங்க வேலைக்கு தான் போறேன்னு சொல்றீங்க, ஏன் உள்ள அனுப்ப மாட்டாங்க? அதை பத்தி விரிவாக சொல்லுங்க. அதாவது அவங்க பண்ணின சட்டவிரோதமான காரியம் சம்பந்தமாக வேலை நிறுத்தம் நடந்தது. வேலை நிறுத்தம் நடந்த பிறகு தொழிலாளர் துறை தலையிட்டு பேச்சுவார்த்தையை நடத்தியது. பேச்சுவார்த்தையின் போக்கிலே ஒரு கட்டத்தில் நாங்கள் என்ன சொன்னோம்னா, சரி நாங்கள் வேலைக்கு போகிறோம். ஏன்னா 23 பேர் சஸ்பெண்ட் ஆரம்பித்து அது 23 ஆகிருக்கு. இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுற அக்கிரமம், அநியாயம், சட்டவிரோதம். இதை அவங்களுக்கு வேலைக்கு எடுக்காமல் நாங்கள் உள்ளே போக மாட்டோங்கிறது தான் ஸ்ட்ரைக்கு. இல்லை, இப்போ நீங்கள் அவங்க இருக்கட்டும், அவங்கள பேசி முடிக்கலாம், மற்றவங்க உள்ளே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி லேபர் டிபார்ட்மெண்ட்டு சொன்னாங்க. இவங்களும் லெட்டர் எழுதினாங்க, மற்றவங்க வேலைக்கு வாங்க அப்படின்னு லெட்டர் எழுதினாங்க. நாங்கள் கூடி பேசிட்டு ஒரு தடவை முடிவு, சரி மீதி பேர் வெளியே இருக்க வேண்டாம், உள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு முந்தா நாளே அவங்களுக்கு லெட்டர் எழுதிட்டோம். இந்த மாதிரி நாங்கள் 7ஆம் தேதி காலையில் வேலைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு, மெயில் பண்ணியாச்சு. அந்த அடிப்படையில் அவன் ஷிஃப்ட்டை போட்டு கேன்டீனில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணலை. வான்னு கூப்பிட்டவன் நேற்று லேபர் டிபார்ட்மெண்ட்டில் மன்னிப்பு எழுதி கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்றான். அதெல்லாம் முடியாது, நாங்கள் கேட்டுக்கு வருவோம், வேலை கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். இன்றைக்கி வேலைக்கு வர்றவனை தடுத்தா அது குற்றம். நாங்கள் வேலைக்கு போகிற யாரையும் தடுக்கலை. நாங்கள் வேலைக்கு வந்தோன்னா போலீஸ் வச்சுக்கிட்டு தடுக்கிறாங்க, செக்யூரிட்டி வச்சு தடுக்கிறாங்க. இது என்ன கவர்மெண்ட் ஏற்பாடு, என்ன சமாச்சாரம் எங்களுக்கு புரியலை. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே தான் தீர்வோன்னு நம்ம சொன்னோம். மன்னிப்பு கிண்டிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கார்டு பிளாக் ஆகிருக்கு, பிளாக் ஆனது அந்த கார்டை எனக்கு ரிலீஸ் பண்ணி அந்த டியூட்டிக்கு அனுமதிங்க. வேலை நிறுத்தத்தில் இருந்தனால கார்டு பிளாக் ஆகிருக்கு, அதை அது ரிலீஸ் பண்ணி எங்களை வேலைக்கு அனுமதிங்கன்னு ஒரு லெட்ரு அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெக்வஸ்ட் அடிப்படையில் நாங்கள் கார்டை அன்பிளாக் பண்ணி உங்களை அனுப்புவோம்னு இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதை முறைப்படி செஞ்சாங்கன்னா மீதி எல்லா தொழிலாளியும் உள்ளே போயிடுவாங்க. 23 பேருக்காசு நாங்கள் தனியாக பார்ப்போம். உள்ளே இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு உள்ளே போராடுறதா என்ன அது தனி, அது நாங்கள் அதை பார்த்துக்குவோம். அதான் இப்போ கேஸு. பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு முறையும் 10 முறை பேச்சுவார்த்தை நடந்தது. ஒவ்வொரு முறையும் சரி இன்றைக்கி முடிஞ்சிருச்சா நாங்கள் நினைப்போம். சாயங்காலம் நைட்டு உட்காந்து பேசி அதை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று மாற்று ஆலோசனை சொல்லுவான். 4 நாளைக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் லெட்டர் கொடுத்துருக்கான். என்ன லெட்டர் கொடுத்துருக்கான்னா, வேலைக்கு வாங்க. இப்போ அந்த லெட்டர் எல்லோரும் கையில் வச்சுருக்காங்க, வேலைக்கு வாங்கன்னு. வேலைக்கு வாங்கன்னு எழுதிட்டல்லப்பா, நாங்கள் வர்றோம்பா அப்படின்னு லேபர் டிபார்ட்மெண்ட்லாம் ஆஃபீஸர் முன்னாடி நாங்கள் சொல்கிற போது அவன் என்ன சொல்கிறான், மன்னிப்பு எழுதி கொடுக்குறான். இதே உனக்கு 4 நாளைக்கு முன்னாடி தெரியல. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பேசி தான் இந்த ஸ்ட்ரைக்கை தீவிரப்படுத்தினாங்க. போன 20ஆம் தேதி என்ன பண்ணாங்கன்னா, 3 சஸ்பெண்ட் ஆன தொழிலாளிகள் வெளியே வரட்டும், அவங்கள நீங்கள் வெளியே கூப்பிட்டுக்கிட்டீங்கன்னாக்கா நாங்கள் எல்லாத்துக்கும் 23 பேர் விஷயத்தில் என்ன பண்ணலாங்கிறத நாங்கள் சொல்கிறோன்னு அவங்க சொன்னாங்க. சரி, நாங்கள் அந்த உள்ளே இருக்கிற அந்த 2 தொழிலாளியும் வெளியே வர சொல்கிறோன்னு சொல்லி இவரே வந்தாருங்க. நைட்டு 11:30 மணிக்கு அது என்னைக்கு 16ஆம் தேதி 11:30 மணிக்கு 12ஆம் தேதி உள்ளே இருக்கிற ஜெனரல் செக்ரட்டரி உள்ளே இருக்கார், அவரை வெளியே கூப்பிட்டு, அப்பா அந்த 2 தோழர்களையும் வெளியே வர சொல்லிடு, நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி உள்ளே அனுப்பணும். அப்போ என்ன பண்ணுறான், வெளியே விட்டவன் உள்ளே விடலை, உனக்கு கார்டு பிளாக் ஆகி போச்சுட்டாங்க. இப்போ உள்ள விட சொல்லி நம்ம உள்ள போறோம் ஐயா, அதை தான் சொல்லிட்டு
அதாவது சாம்சங் நிர்வாகம் சார்பாக தொழிலாளர்கள் அனைவருமே பணிக்கு வர கோரி கடிதம் அனுப்பியுள்ளார்கள். அந்த கடிதத்தை வைத்துதான் சாம்சங் தொழிலாளர்கள் அனைவருமே கடிதத்துடன் தற்போது இந்த நுழைவாயில் பகுதியில் அமைந்திருக்கிறார்கள். இனி போராட மாட்டோம் உள்ளிட்ட நிபந்தனைகளை உள்ளடக்கிய கடிதத்தில் கையெழுத்திட வலியுறுத்தும் நிர்வாகத்தினால் சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனை எதிர்த்து களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இஸ்மாயில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.